இலங்கை வரலாற்றில் அமைதியான தேர்தல். முடிவடைந்த ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் இதுவரை நடைபெற்ற மிகவும் அமைதியான தேர்தல் என வரலாற்றில் இடம்பெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க இதனை குறிப்பிட்டார். 2024 ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பு மூலம் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பில் பிற்பகல் 3 மணி வரையிலான நிலவரத்தின்படி நாடளாவிய ரீதியில் 69.47% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியாகும் நேரம். தற்போது இடம்பெற்று வரும் ஜனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு 12 மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். இன்று விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த விடயத்தை குறிப்பிட்டார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப்பெட்டிகள் கிடைக்கப்பெற்றதன் பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார். அத்துடன் இவ்வருட ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு 7,12,327 பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் 6,200 தவிர ஏனைய அனைவரும் தமது வாக்குகளை அளித்துள்ளதாக சமன் ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார். பென்சிலால் வாக்களித்தவர்களுக்கு ஆணைக்குழு விடுத்துள்ள அறிவிப்பு. இன்று இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது சில வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிப்பதற்கு பேனாவுக்கு பதிலாக பென்சில்கள் பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விடயம் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கார்பன் பேனாவை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் கார்பன் பேனாவுக்கு பதிலாக பென்சில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு சீட்டுகளும் செல்லுபடியாகும் என தேர்தல் ஆணைக்குழு தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார், சாணக்கியன் பகிரங்கம். நிச்சயமாக நாம் ஆதரிக்கின்ற வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை எமக்கு உள்ளது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்தார். இதனை தமிழ் மக்கள் மிகவும் ஒரு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு பட்டிருப்பு மகா வித்தியாலயத்தில் தனது வாக்கை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டார். மேலும் தமிழ் மக்களுக்கு உயர்நிலையான அரசியல் தீர்வையும் சாதகமாகவும் காணப்படுகின்ற ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் தமிழரசு கட்சி ஆதரிக்கப்படுகிறது எனவும் தெரிவித்துள்ளார். யாழில் தீக்கிரையான வீடு. யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வயோதிப பெண்ணொருவர் தீயிலெறிந்து உயிரிழந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனிமையில் வசித்து வந்த 65 வயதுடைய பெண்ணின் வீடே தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் இதனால் வீட்டிலிருந்த குறித்த பெண்ணும் எரிந்து உயிரிழந்துள்ளார். இதில் வீட்டிலிருந்த கேஸ் சிலிண்டர்கள் வெளியே தூக்கி வீசப்பட்டு தீயில் எறிந்துள்ளதோடு வீட்டின் வாசலிலே சமையலுக்கு பயன்படுத்தப்படும் மிளகாய் தூளும் வீசப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படையினர், தடவியல் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் அமைதியான முறையில் அதிகார மாற்றம். அனுர அறிவிப்பு. நாட்டில் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் ஏற்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தேர்தலில் வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அனுரகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டார். மேலும் புதிய ஜனாதிபதி தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டதனை அடுத்து பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுப்பார் என நான் நம்புகிறேன் எனவும் தெரிவித்தார். ஐநா வரைவு தீர்மானம் தமிழர்களால் நிராகரிப்பு. இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை ஊக்குவித்தல் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மென்மையான போக்கை கடைபிடிக்கும் வரைவு தீர்மானத்தை இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளைச் சேர்ந்த போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் நிராகரித்துள்ளனர். இலங்கை தொடர்பான தீர்மானத்தை முன்னெடுத்து வரும் 6 நாடுகள் வெளியிட்டுள்ள வரைவு அறிக்கையில் 2 பத்திகள் உள்ளன. அமைதியான அதிகார மாற்றத்துக்கு ரணில் இடம் தருவார், நம்பிக்கை வெளியிட்டுள்ள அனுர. அமைதியான முறையில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி தொடர்பான அறிவிப்பை அடுத்து பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
இந்த நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதியின் பதவியேற்புக்கு வழிவகுப்பார் என்று தாம் நம்புவதாகவும் திசாநாயக்க குறிப்பிட்டார். ரணில் வென்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது, திலீபன் எம்பி பகிரங்கம். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என வவுனியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறும் பட்சத்தில் 1.5 வருடங்களுக்கு நாடாளுமன்றம் கலைக்கப்படாது என்பதில் நம்பிக்கை உள்ளதாக சுட்டிக்காட்டினார். இன்று வவுனியா அண்ணாநகர் பரமேஸ்வரா வித்தியாலயத்தில் தனது வாக்கை பதிவு செய்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி ஆரம்பம். 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நிறைவடைந்த நிலையில் தற்போது மாவட்ட ரீதியாக தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தெரிவித்தாட்சி அலுவலர்கள் தெரிவித்தனர். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் 4 மணியுடன் உத்தியோகபூர்வமாக நிறைவடைந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முதலாவது முடிவை இன்று நள்ளிரவு வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார்.